புதிய சமச்சீர் கல்வி 7ஆம் வகுப்பு தமிழ். 7ஆம் வகுப்பில் மொத்தம் 9 இயல்கள். இயல் 1 அமுதத்தமிழ். இயல் 2 அணி நிழல் காடு. இயல் 3 நாடு அதை நாடு. இயல் 4 அறிவியல் ஆக்கம். இயல் 5 ஓதுவது ஒழியேல். இயல் 6 கலைவண்ணம். இயல் 7 நயத்தகு நாகரிகம். இயல் 8 ஒப்புரவு ஒழுகு. இயல் 9 மானுடம் வெல்லும். வாங்க முதல் இயலை பார்க்கலாம். இயல் 1 அமுதத்தமிழ். கற்றல் நோக்கங்கள். செய்யுளை படித்து மையக்கருத்தை எடுத்து உரைத்தல். பழந்தமிழகத்தில் வாழ்ந்த வள்ளல்கள் வரலாற்றை அறிதல். பேச்சு மொழி எழுத்து மொழியின் நுட்பங்களை அறிதல். சொலவடைகளில் பொதிந்துள்ள சமூக உண்மைகளை கண்டறிதல். குற்றிய லுகர குற்றிய லிகர சொற்களை அடையாளம் கண்டு அதன் வகைகளை அறிதல். இயல் 1 பகுதி 1 எங்கள் தமிழ். உலக மொழிகளில் தொன்மையானது நம் தாய்மொழி. இயல் 1 எங்கள் தமிழ். உலக மொழிகளில் தொன்மையானது நம் தமிழ்மொழி. அது மென்மையும் இனிமையும் வளமையும் உடையது. வாழ்வுக்கு தேவையான அன்பையும் அறத்தையும் கூறுவது. கால சூழலுக்கு ஏற்ப மாற்றங்களை ஏற்று என்றும் இளமையோடு திகழ்வது. அத்தகு தமிழ்மொழியின் சிறப்பை நாமக்கல் கவிஞரின் பாடல் மூலம் அறிவோம். அருள் நெறி அறிவை தரலாகும் அதுவே தமிழன் குரலாகும். பொருள் பெற யாரையும் புகழாது போற்றாதாரையும் இகழாது. கொல்லா விரதம் குறியாக கொள்கை பொய்யா நெறியாக எல்லா மனிதரும் இன்புறவே என்றும் இசைந்திடும் அன்பரமே. அன்பும் மரணும் ஊக்கிவிடும் அச்சம் என்பதனை போக்கிவிடும். இன்பம் பொழிகிற வானொலியாம் எங்கள் தமிழெனும் தேன்மொழியாம். ஆசிரியர் நாமக்கல் கவிஞர் வே. ராமலிங்கனார். சொல்லும் பொருளும். ஊக்கிவிடும் ஊக்கப்படுத்தும். விரதம் நோன்பு. குறி குறிக்கோள். பொழிகிற தருகின்ற. பாடலின் பொருள். நம் தாய்மொழியாம் தமிழ்மொழி அருள் நெறிகள் நிரம்பிய அறிவை தருகிறது. அதுவே தமிழ் மக்களின் குரலாகவும் விளங்குகிறது. தமிழ் மொழியை கற்றோர் பொருள் பெறுவதற்காக யாரையும் புகழ்ந்து பேச மாட்டார். தம்மை போற்றாதவர்களையும் இகழ்ந்து பேச மாட்டார். கொல்லாமையை குறிக்கோளாகவும் பொய்யாமையை கொள்கையாகவும் கொண்டு எல்லா மனிதர்களும் இன்புற்று வாழ அன்பும் அறமும் உதவும். நம் தமிழ்மொழி அனைவரிடத்தும் அன்பையும் அறத்தையும் தூண்டும். அஃது அச்சத்தை போக்கி இன்பம் தரும். எங்கள் தமிழ்மொழி தேன் போன்ற மொழியாகும். நூல்வெளி. இப்பாடலின் ஆசிரியரை நாமக்கல் கவிஞர் என்றும் அழைப்பர். இவர் தமிழறிஞர், கவிஞர், விடுதலை போராட்ட வீரர் என பன்முகத்தன்மை கொண்டவர். காந்தியடிகளின் கொள்கைகளால் ஈர்க்கப்பட்டு காந்தியத்தை பின்பற்றியதால் இவர் காந்திய கவிஞர் என்றும் அழைக்கப்படுகிறார். தமிழகத்தின் முதல் அரசவை கவிஞராக விளங்கியவர். மலைக்கள்ளன், நாமக்கல் கவிஞர் பாடல்கள், என் கதை, சங்கொல்லி உள்ளிட்ட பல்வேறு நூல்களை எழுதியுள்ளார். நாமக்கல் கவிஞர் பாடல்கள் என்னும் தொகுப்பிலிருந்து இப்பாடல் எடுத்து தரப்பட்டுள்ளது. பின்வரும் நாமக்கல் கவிஞர் பாடலை படித்து சுவைக்க. கத்தியின்றி இரத்தமின்றி யுத்தம் ஒன்று வருகுது. சத்தியத்தின் நித்தியத்தை நம்பும் யாரும் சேருவீர். கண்டதில்லை கேட்டதில்லை சண்டை இந்த மாதிரி. பண்டு செய்த புண்ணியம்தான் பலித்த தேர்நாம் பார்த்திட. சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுக. நெறி எனும் சொல்லின் பொருள். விடை அ வழி. குரலாகும் எனும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது. விடை ஆ குரல் கூட்டல் ஆகும். வான் கூட்டல் ஒளி என்பதனை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல். விடை ஆ வானொலி. இயல் 1 பகுதி 2 ஒன்றல்ல இரண்டல்ல.
தமிழ்நாடு நில வளமும் நீர் வளமும் மட்டுமின்றி பொருள் வளமும் அருள் வளமும் நிறைந்தது. அதேபோல தமிழ்மொழி இலக்கிய வளமும் இலக்கண வளமும் நிறைந்தது. தமிழக மன்னர்களும் வள்ளல்களும் கொடைத்திறன் மிக்கவர்களாக விளங்கினர். இக்கருத்துக்களை விளக்கும் பாடலை அறிவோம். ஒன்றல்ல இரண்டல்ல தம்பி சொல்ல ஒப்புமை இல்லாத அற்புதம் தமிழ்நாட்டில், தென்றல் தரும் இனிய தேன் மணமும் கமழும், செங்கனியும் பொன்கதிரும் தந்துதவும் நன் செய்வளம், பகை வென்ற திறன் பாடும் பரணி வகை, செழும் பரிபாடல் கலம்பகங்கள் 8 தொகை, வான்புகழ் கொண்ட குரலோடு அகம்புறமும் செம்பொருள் கண்ட தமிழ்ச்சங்க இலக்கிய பெருஞ்செல்வம், முல்லைக்கு தேர் கொடுத்தான் வேல்பாரி, வான்முகிலினும் புகழ் படைத்த உபகாரி, கவி சொல்லுக்கு தலை கொடுத்தான் அருள் மீறி, இந்த வள்ளலாம் குமணன் போல் வாழ்ந்தவர் வரலாறு. ஆசிரியர் உடுமலை நாராயண கவி. சொல்லும் பொருளும்: ஒப்புமை, இணை, அற்புதம், வியப்பு, முகில், மேகம், உபகாரி, வள்ளல். பாடலின் பொருள்: தமிழ்நாட்டின் பெருமைகளை கூறினால் அவை ஒன்றிரண்டல்ல பலவாகும். அவை வேறு எவற்றோடும் இணை சொல்ல முடியாத விந்தைகளாகும். இங்கு வீசும் தென்றலில் தேன்மனம் கமழும், சுவைமிகு கனிகளும் பொன் போன்ற தானிய கதிர்களும் விளையும். தமிழ்நாட்டின் நன்செய் நிலவலம் ஒன்றிரண்டல்ல பலவாகும். பகைவரை வென்றதை பாடுவது பரணி இலக்கியம். அத்தோடு இசைப்பாடலான பரிபாடலும் கலம்பக நூல்களும் 8 தொகையும் வான்புகழ் கொண்ட திருக்குறளும் அகம்புறம் ஆகியவற்றை மெய்ப்பொருளாக கொண்டு பாடப்பட்ட சங்க இலக்கியங்களும் என தமிழின் இலக்கிய வளங்கள் ஒன்றிரண்டல்ல பலவாகும். முல்லைக்கு தேர் தந்து மழை மேகத்தை விட புகழ் பெற்றான் வள்ளல் வேல்பாரி. புலவரின் சொல்லுக்காக தன் தலையே தர துணிந்தான் குமணவள்ளல். இவர்கள் போல் புகழ் பெற்று வாழ்ந்த வள்ளல்களின் வரலாறு ஒன்றிரண்டல்ல பலவாகும். நூல்வெளி: பகுத்தறிவு கவிராயர் என்று புகழப்படுபவர் உடுமலை நாராயண கவி. இவர் தமிழ் திரைப்பட பாடலாசிரியராகவும் நாடக எழுத்தாளராகவும் புகழ் பெற்றவர். தமது பாடல்கள் மூலம் பகுத்தறிவு கருத்துக்களை பரப்பியவர். நாட்டுப்புற இசையின் எளிமையை கையாண்டு கவிதைகள் எழுதியவர். இவரது பாடலொன்று இங்கு தரப்பட்டுள்ளது. மதிப்பீடு: சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுக. பகைவரை வெற்றி கொண்டவரை பாடும் இலக்கியம். விடை இ. பரணி இலக்கியம். வானில் கூட்டம் திரண்டால் மழை பொழியும். விடை ஆ. முகில். வானில் முகில் கூட்டம் திரண்டால் மழை பொழியும். இரண்டல்ல என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது. விடை இ. 2 கூட்டல் அல்ல. தந்துதவும் என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது. விடை அ. தந்து கூட்டல் உதவும். ஒப்புமை கூட்டல் இல்லாத என்பதனை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல். ஒப்புமை இல்லாத. விடை இ. ஒப்புமை இல்லாத. இயல் 1 பகுதி 3. பேச்சு மொழியும் எழுத்து மொழியும். தமிழ் மொழி பழமையும் புதுமையும் நிறைந்த சிறந்த மொழி. இது பேச்சு மொழி எழுத்து மொழி என்னும் 2 கூறுகளை கொண்டது. இவ்விரண்டு கூறுகளுக்கும் இடையே ஒற்றுமையும் உண்டு, வேற்றுமையும் உண்டு. பேச்சு மொழி எழுத்து மொழி ஆகியவற்றின் நுட்பங்களை அறிவோம். தனது எண்ணங்களையும் உணர்ச்சிகளையும் பிறருக்கு வெளிப்படுத்துவதற்காக மனிதனால் உருவாக்கப்பட்டதே மொழியாகும். அஃது ஒருவர் கருத்தை மற்றொருவர் அறிந்து செயல்பட உதவுகிறது. மொழியின் மூலமாகவே மனிதர்களின் சிந்தனை ஒரு தலைமுறையிலிருந்து அடுத்த தலைமுறைக்கு கொண்டு செல்லப்படுகிறது. மொழி இல்லையேல் மனித சமுதாயம் இன்றும் அடைந்திருக்கும் முன்னேற்றத்தை எட்டியிருக்க முடியாது. தொடக்க காலத்தில் மனிதர்கள் தனித்தனி குழுக்களாக வாழ்ந்து வந்தனர். அவர்கள் தங்களுக்குள் தனித்தனியே ஒலி குறியீடுகளை உருவாக்கி கொண்டனர். இதன் காரணமாகவே மொழிகள் பல தோன்றின. மொழியின் வடிவங்கள். வாயினால் பேசப்பட்டு பிறரால் கேட்டு உணரப்படுவது பேச்சு மொழியாகும். இவ்வாறு பேசுவதும் கேட்பதும் மொழியின் முதல் நிலை.
கண்ணால் கண்டு உணருமாறு வரி வடிவமாக எழுதப்பட்டு படிக்கப்படுவது எழுத்து மொழியாகும். இவ்வாறு எழுதப்படுவதும் படிக்கப்படுவதும் மொழியின் இரண்டாம் நிலை. நேரில் காண இயலாத நிலையில் செய்தியை தெரிவிக்க எழுத்து மொழி உதவுகிறது. மனிதர்களின் சிந்தனைகள் காலம் கடந்து வாழ்வதற்கும் எழுத்து மொழியே காரணமாகிறது. ஒலி வடிவில் அமையும் பேச்சு மொழியானது உடனடி பயன்பாட்டிற்கு உரியது. வரி வடிவில் அமையும் எழுத்து மொழியானது நீண்ட கால பயன்பாட்டிற்கும் உரியது. உலகில் சில மொழிகள் பேச்சு மொழியாக மட்டுமே உள்ளன. சில மொழிகள் எழுத்து மொழியாக மட்டுமே உள்ளன. ஆனால் தமிழ் மொழியில் பேச்சு, எழுத்து ஆகிய இரண்டு வடிவங்களும் பயன்பாட்டில் உள்ளன. பேச்சு மொழி. மொழியின் உயிர் நாடியாக விளங்குவது பேச்சு மொழியே என்பர். பேச்சு மொழி உணர்வுகளை எளிதாக வெளிப்படுத்தும். அது கருத்தை வெளிப்படுத்துவதை மட்டுமே நோக்கமாக கொண்டது. பேசப்படும் சொற்கள் மட்டுமின்றி பேசுபவரின் உடல் மொழி, ஒலிப்பதில் ஏற்ற இறக்கம் ஆகியவனவும் பேச்சு மொழியின் சிறப்பு கூறுகள் ஆகும். பேச்சு மொழியில் பொருள் வேறுபாடு. பேசப்படும் சூழலை பொறுத்து பேச்சு மொழியின் பொருள் வேறுபடும். எடுத்துக்காட்டாக, குழந்தையை நல்லா கவனிங்க என்று கூறும்போது கவனி என்னும் சொல் பேணுதல் என்னும் பொருளை தருகிறது. நில் கவனி செல் என்பதில் கவனி என்னும் சொல் நின்று கவனித்து செல் என்னும் பாதுகாப்பு பொருளை தருகிறது. அதுபோலவே ஒலிப்பதன் ஏற்ற இறக்கமும் பொருள் வேறுபாட்டை தரும். எடுத்துக்காட்டாக, என்னால் போக முடியாது எனும் தொடர் ஓங்கி ஒலிக்கும் போது மறுப்பை உணர்த்துகிறது. மென்மையாக ஒலிக்கும் போது இயலாமையை உணர்த்துகிறது. ஒரு தொடரில் எந்த சொல்லுக்கு அழுத்தம் கொடுக்கிறோமோ அதற்கேற்ப பேச்சு மொழியில் பொருளும் வேறுபடும். எடுத்துக்காட்டாக, நான் பறவையை பார்த்தேன் என்னும் தொடரில் நான் என்னும் சொல்லுக்கு அழுத்தம் கொடுத்தால் பறவையை பார்த்தது யார் என்னும் வினாவுக்கு விடையாக அமையும். பறவையை என்னும் சொல்லுக்கு அழுத்தம் கொடுத்தால் நீ எதை பார்த்தாய் என்னும் வினாவுக்கு விடையாக அமையும். பார்த்தேன் என்னும் சொல்லுக்கு அழுத்தம் கொடுத்தால் நீ பறவையை என்ன செய்தாய் என்னும் வினாவுக்கு விடையாக அமையும். இவ்வாறு சொல்லை ஒலிப்பதில் ஏற்படும் ஏற்ற இறக்கத்தால் பொருள் வேறுபடும் என்பதை எடுத்தல், படுத்தல், நலிதல், உழப்பில், திரிபும் தத்தமில் சிறிது உளவாகும் என்னும் நன்னூல் நூற்பா உணர்த்துகிறது. தெரிந்து தெளிவோம். பேசப்படுவதும் கேட்கப்படுவதுமே உண்மையான மொழி. எழுதப்படுவதும் படிக்கப்படுவதும் அடுத்த நிலையில் வைத்து கருதப்படும் மொழியாகும். இவையே அன்றி வேறு வகை மொழி நிலைகளும் உண்டு. எண்ணப்படுவது, நினைக்கப்படுவது, கனவு காணப்படுவது ஆகியவையும் மொழியே ஆகும். ஆசிரியர் மு. வரதராசனார். வட்டார மொழி. பேச்சு மொழி இடத்திற்கு இடம் மாறுபடும். மனிதர்களின் வாழ்வியல் சூழலுக்கு ஏற்பவும் மாறுபடும். இவ்வாறு மாறுபடும் ஒரே மொழியின் வெவ்வேறு வடிவங்களை வட்டார மொழி என்பர். எடுத்துக்காட்டாக, இருக்கிறது எனும் சொல்லை இருக்கு, இருக்குது, கீது என்று தமிழகத்தின் ஒவ்வொரு பகுதியிலும் ஒவ்வொரு வகையாக சொல்லுவர். இத்தகைய வேறுபாடுகள் காரணமாகவே வட்டார வழக்குகள் தோன்றுகின்றன. கிளை மொழி. ஒரு மொழியை பேசும் மக்கள் வெவ்வேறு இடங்களில் வாழ்வதும் உண்டு. வாழும் இடத்தின் நில அமைப்பு, இயற்கை தடைகள் போன்றவற்றின் காரணமாக அவர்கள் பேசும் மொழியில் சிறிது சிறிதாக மாற்றங்கள் ஏற்படும். அவர்களுக்கு இடையேயான தொடர்பு குறையும் பொழுது இம்மாற்றங்கள் மிகுதியாகி புதிய மொழியாக பிரியும். அவ்வாறு உருவாகும் புதிய மொழியை கிளை மொழி என்பர். கன்னடம், தெலுங்கு, மலையாளம் முதலிய திராவிட மொழிகள் தமிழிலிருந்து பிரிந்து சென்ற கிளை மொழிகள் ஆகும். எழுத்து மொழி. பேச்சு மொழிக்கு நாம் தந்த வரி வடிவமே எழுத்து மொழியாகும். ஒரு மொழியானது நீண்ட காலம் நிலை பெறுவதற்கு எழுத்து வடிவம் இன்றியமையாதது. பல 100 ஆண்டுகளுக்கு முற்பட்ட இலக்கியங்கள் எழுத்து வடிவில் இருப்பதால் தான் நம்மால் இன்றும் படிக்க முடிகிறது. எழுத்து மொழியில் காலம், இடம் ஆகியவற்றுக்கு ஏற்ப சொற்கள் சிதைவதில்லை. ஆனால் வரி வடிவம் மாறுபடும். எடுத்துக்காட்டாக, முற்காலத்தில் அண்ணா காலை என்று எழுதியவற்றை இக்காலத்தில் அண்ணா காலை என்று எழுதுகிறோம். பேச்சு மொழியும் எழுத்து மொழியும். பேச்சு மொழியை உலக வழக்கு என்றும் எழுத்து மொழியை இலக்கிய வழக்கு என்றும் கூறுவர். பேச்சு மொழிக்கும் எழுத்து மொழிக்கும் சில வேறுபாடுகள் உள்ளன.
பேச்சு மொழியில் சொற்கள் பெரும்பாலும் குறுகி ஒலிக்கும். எழுத்து மொழியில் சொற்கள் முழுமையாக எழுதப்படும். எடுத்துக்காட்டாக, நல்லா சாப்பிட்டான் என்பது பேச்சு மொழி, நன்றாக சாப்பிட்டான் என்பது எழுத்து மொழி. பேச்சு மொழியில் உணர்ச்சி கூறுகள் அதிகமாக இருக்கும். எழுத்து மொழியில் உணர்ச்சி கூறுகள் குறைவு. வந்து போன்றவற்றை சொற்களுக்கு இடையே பொருளின்றி பேசுவது உண்டு. ஆனால் எழுத்து முறையில் இவை இடம்பெறுவதில்லை. தெரிந்து தெளிவோம். பேச்சு மொழிக்கும் எழுத்து மொழிக்கும் இடையே பெரிய அளவில் வேறுபாடு இருந்தால் அஃது இரட்டை வழக்கு மொழி எனப்படும். தமிழில் பழங்காலம் முதலே பேச்சு மொழிக்கும் எழுத்து மொழிக்கும் இடையே வேறுபாடு இருந்துள்ளது. தொல்காப்பியர் இவற்றை உலக வழக்கு, செய்யுள் வழக்கு என்று கூறியுள்ளார். பேச்சு மொழியில் உடல் மொழியும் குரல் ஏற்றத்தாழ்வும் இணைவதால் அஃது எழுத்து மொழியை விட எளிமையாக கருத்தை உணர்த்துகிறது. உடல் மொழி, குரல் ஏற்றத்தாழ்வு போன்றவற்றிற்கு எழுத்து மொழியில் இடமில்லை. தெரிந்து தெளிவோம். கேட்டல், பேசுதல் என்னும் முதல் நிலையிலேயே குழந்தைகளுக்கு தாய்மொழி அறிமுகமாகிறது. படித்தல், எழுதுதல் என்னும் இரண்டாம் நிலையில் பிற மொழிகள் அறிமுகம் ஆகின்றன. எழுத்து மொழி சிந்தித்து எழுதப்படுவதாலும் பிழைகள் ஏற்பட்டால் திருத்திக் கொள்ள வாய்ப்பு இருப்பதாலும் திருத்தமான மொழிநடையில் அமைகிறது. ஆனால் பேச்சு மொழியில் சிந்திப்பதற்கான நேரம் குறைவு, திருத்திக் கொள்ள வாய்ப்பும் இல்லை. எனவே பேச்சு மொழி திருத்தமான இலக்கிய நடையில் அமைவதில்லை. பேச்சு மொழி மக்களின் மனநிலைக்கு ஏற்ப அமைவதால் விரைந்து மாற்றமடைந்து வருகிறது. எழுத்து மொழி பெரும்பாலும் மாறுவதில்லை. மேலும் பேச்சு மொழியில் பிறமொழி சொற்கள் மிகுதியாக இடம்பெறுகின்றன. ஆனால் எழுத்து மொழியில் பெரும்பாலும் மொழி தூய்மை பேணப்படுகிறது. பேச்சு மொழியில் எழுத்துக்களை மாற்றி ஒலிப்பதும் உண்டு. இ என்பதனை ஏ என்றும் உ என்பதனை ஓ என்றும் மாற்றி ஒலிப்பர். எடுத்துக்காட்டாக, இலை என்பதை எல என்றும் உலகம் என்பதனை உலகம் என்றும் ஒலிப்பர். இம்மாறுபாடுகள் எழுத்து மொழியில் இல்லை. ஒரு மொழி உயிர்ப்போடு வாழ்வதற்கு பேச்சு மொழியும், காலம் கடந்து வாழ்வதற்கு எழுத்து மொழியும் தேவைப்படுகின்றன. இவ்விரு வடிவங்களையும் சரியாக அறிந்து கொண்டால் மொழியின் நுட்பங்களை புரிந்து கொள்ள முடியும். தமிழில் பேச்சு மொழிக்கும் எழுத்து மொழிக்கும் இடையே வேறுபாடு உண்டு. எனவே தமிழை இரட்டை வழக்கு மொழி என்பர். மேடை பேச்சிலும் வானொலி, தொலைக்காட்சி போன்ற ஊடகங்களிலும் எழுத்து மொழியாகிய இலக்கிய தமிழை பயன்பட்டு வந்தது. ஆனால் இக்காலத்தில் அந்நிலை பெரும்பாலும் மாறிவிட்டது. பேச்சு தமிழ் பரவலாக பயன்படுத்தப்பட்டு வருகிறது. தெரிந்து தெளிவோம். இக்காலத்தில் புதிய அறிவியல் கண்டுபிடிப்புகள் மூலம் சான்றோர்களின் உரைகள் ஒலிப்பதிவு மற்றும் ஒளிப்பதிவு செய்யப்படுகின்றன. இதன் காரணமாக பேச்சு மொழியும் நீண்ட காலம் நிலைத்து நிற்கும் நிலை ஏற்பட்டுள்ளது. நாளேடுகள் மற்றும் பருவ இதழ்களில் இன்றும் எழுத்து தமிழே பயன்படுத்தப்பட்டு வருகிறது. பேச்சு தமிழில் காலந்தோறும் ஏற்பட்டு வரும் மாற்றங்களை தவிர்க்க இயலாது. ஆனால் ஊடகங்களிலும் இலக்கியங்களிலும் திருத்தமான தமிழையே பயன்படுத்த வேண்டும். அப்போதுதான் நம் தாய்மொழியை சிதையாமல் காக்க முடியும். எளிய நடையில் தமிழ் நூல் எழுதிடவும் வேண்டும். இலக்கண நூல் புதிதாக இயற்றுதலும் வேண்டும். வெளியுலகில் சிந்தனையில் புதுதாக விளைந்துள்ள எவற்றினுக்கும் பெயர்கள் எல்லாம் கண்டு தெளிவுறுத்தும் படங்களோடு சுவடியெல்லாம் செய்து செந்தமிழை செழுந்தமிழாய் செய்வதுவும் வேண்டும் என்பது பாவேந்தரின் ஆசை. அதன்படி நம் செந்தமிழ் மொழி செழுந்தமிழாய் விளங்க பாடுபடுவோம். உங்கள் வீட்டில் பயன்படுத்தும் பேச்சு வழக்கு தொடர்களுக்கு இணையான எழுத்து வழக்கு தொடர்களை எழுதி வருக. பேச்சு மொழி: அம்மா பசிக்குது, எனக்கு சோறு வேணும். எழுத்து மொழி: அம்மா பசிக்கிறது, எனக்கு சோறு வேண்டும். பேசும்போது சில நேரங்களில் சொற்களின் இறுதியில் உகரம் சேர்ந்து ஒலிப்பது உண்டு. ஆ என்னும் எழுத்து இகரமாக மாறுவதும் உண்டு. அவ்வாறு ஒலிக்கும் சொற்களை எழுதி அவற்றுக்கு இணையான எழுத்து வழக்கு சொற்களையும் எழுதுக. சொல்லு, சொல். நில்லு, நில். வந்தியா, வந்தாயா. சாப்பிட்டியா, சாப்பிட்டாயா. சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுக. மொழியின் முதல் நிலை பேசுதல், கேட்டல் ஆகியனவாகும்.
விடை ஆ கேட்டல். ஒலியின் வரி வடிவம் எழுத்து ஆகும். விடை ஆ எழுத்து. தமிழின் கிளை மொழிகளில் ஒன்று. விடை இ தெலுங்கு. பேச்சு மொழியை உலக வழக்கு என்றும் கூறுவர். விடை ஆ உலக. இயல் 1 பகுதி 4. சொலவடைகள். பொம்மலாட்டம். சொலவடைகள் என்பவை சிறு சிறு தொடர்களாக வட்டார பேச்சு வழக்கில் வழங்கி வருபவை. இவை பேச்சு மொழியின் அழகியலையும் பண்பாட்டு கூறுகளையும் கொண்டிருக்கும். பொருட்செறிவு மிக்க சொலவடைகளை நாட்டுப்புற மக்களும் தம் பேச்சில் இயல்பாக பயன்படுத்துகின்றனர். இவ்வாறு பயன்படுத்துவது தொன்மை வாய்ந்த மொழிகளுக்கே உரிய தனி சிறப்பாகும். சொலவடைகளுடன் கூடிய நாட்டுப்புற கதை ஒன்றை பொம்மலாட்டமாக பார்க்கலாம். கதை சொல்லி. பெரியோர்களே, தாய்மார்களே, குழந்தைகளே, நாம் இன்னைக்கு ஆளுக்கு ஒரு வேலை என்னும் கதையை பொம்மலாட்டமாக பார்க்க போகிறோம். இந்த பையன்தான் நம்ம கதை நாயகன். இவன் ஒழுங்கா பள்ளிக்கூடம் போகாமல் ஊரை சுற்றிக்கிட்டு வருவான். அவங்க அம்மா எவ்வளவோ சொல்லியும் அவன் கேட்கல. புண்ணுக்கு மருந்து போட முடியும், புடிவாதத்துக்கு மருந்து போட முடியுமா? அவனோட புடிவாதத்தை யாராலும் மாற்ற முடியலை. ஒரு நாள் அப்பா பையனை கூப்பிடுறாரு. அணை உடஞ்சி போன வெள்ளம் அழுதாலும் வராது. இப்போ நீ சரியாக படிக்கலைன்னா வாழ்க்கையில் முன்னேற முடியாது. ஒழுங்காக பள்ளிக்கூடம் போய் படிக்கிற வேலையை பாரு. பையன், படிக்கிறதெல்லாம் எனக்கு பிடிக்காது. கதை சொல்லி. விளைச்சலுக்கும் வெள்ளாட்டுக்கும் சென்ம பகைங்கிற மாதிரி இந்த பையன்கிட்ட போராடி தான் படிக்க வைக்கணும். எறும்பு ஊற கல்லும் தேய்கிற மாதிரி இவனை கொஞ்சம் கொஞ்சமாக மாற்றணும்னு நினைக்கிறாங்க அவங்க அப்பா. பொறுமையாக அறிவுரை சொல்கிறாரு. ஆனால் பையன் கேட்கல. பையன், போப்பா, பள்ளிக்கூடம் போகிற வேலையெல்லாம் எனக்கு ஒத்து வராது. கதை சொல்லி. அப்பாவுக்கு கோபம் வருது. சத்தம் போடுறாரு. சத்தம் கேட்டு அம்மா வெளியே வராங்க. அம்மா, ராசா, உழைக்கிற மாடு தான் ஊருக்குள்ளே விலை போகும். நீ படிக்கலைன்னா ஊரில் யாரும் மதிக்க மாட்டாங்க. அதனால் நீ பள்ளிக்கூடம் போய் நல்லா படிச்சுக்க. கதை சொல்லி. அடை மழை விட்டாலும் செடி மழை விடாதுங்கிற மாதிரி அப்பா விட்டாலும் அம்மா விட மாட்டாங்க போல இருக்குன்னு நினச்சி பையன் பள்ளிக்கூடத்துக்கு போகிறான். அவனுக்கு படிக்க பிடிக்கல. நினச்சதான் கழுத எடுத்துதான் ஓட்டங்கிற மாதிரி பள்ளிக்கூடத்தை விட்டு ஓட்டம் பிடிக்கிறான். விளையாட யாராவது கிடைப்பாங்களான்னு பார்க்குறான். அங்கே எறும்பு ஒன்று போய்கிட்டு இருக்கு. பையன், எறும்பே எறும்பே, என் கூட விளையாட வரியா? எறும்பு, போப்போ, உனக்கு தான் வேலை இல்லை. குடல் குழுக்கு அழுவுதான், கொண்ட பூவுக்கு அழுவுதான். எனக்கு நிறைய வேலை கிடக்கு. நான் என் குழந்தைங்களுக்கு தீனி கொடுக்கணும். அரிசி நொய்யெல்லாம் சேகரிக்கணும். சொப்பனத்தில் கண்ட அரிசி சோத்துக்கு ஆகுமா? நான் கிளம்புறேன். நீ அதோ பறக்குதே அந்த தேனி கூட போய் விளையாடு. பையன், தேனி தேனி, நீ என் கூட விளையாட வரியா? தேனி, நல்ல பாம்பு படம் எடுக்கலாம், நாக்கெல்லாம் பூச்சி படம் எடுக்கலாமா? உனக்கு தான் வேலை இல்லை. 1000 கலை நெல்லுக்கு ஒரு அந்து பூச்சி போதும். உன்னை போல ஒரு ஆள் இருந்தால் எங்கள் கூட்டமே கெட்டு போயிடும். எனக்கு தேன் எடுக்கிற வேலை இருக்கு. போப்போ. பையன், உங்கள் கூட்டத்தில் 1000 தேனி இருக்கே, நீ ஒரு ஆள் தேன் எடுக்கலைன்னா என்ன குறைஞ்சா போயிடும்? தேனி, ஆள் கூடுனா பாம்பு சாகுமா? கையை ஊனித்தான் கரணம் போட முடியும். பூவெல்லாம் குறுகி மூடுறதுக்குள்ள நான் தேன் எடுக்க போகணும். கதை சொல்லி. தேனியும் போயிடுத்து. பையன் கொஞ்ச தூரம் நடக்கிறான். ஒரு வீட்டு வாசலில் பொதி மாடு ஒன்று நின்றுக்கிட்டு இருக்கு. பையன், மாடே மாடே, சும்மா தானே இருக்க, என் கூட விளையாட வரியா? மாடு, எனது சும்மா இருக்கிறேனா? காவடி பாரம் சுமக்கிறவனுக்கு தான் தெரியும். இப்போ உனக்கு தான் வேலை இல்லை. இருப்பவனுக்கு புளி ஏப்போம், இல்லாதவனுக்கு பசி ஏப்போம். நான் என் முதலாளிக்கு உப்பு மூட்டை புளி மூட்டை எல்லாம் சுமக்கணும். நான் வரலை. நீ அதோ அந்த ஆமைக்கிட்ட போய் விளையாடு. பையன், ஆமையே ஆமையே, 4 வீட்டில் கல்யாணமா, நாய்க்கு அங்கேயும் இங்கேயும் ஓட்டமா என்கிற மாதிரி எங்கே வேகமாக போய்கிட்டு இருக்க, என் கூட விளையாட வரியா? ஆமை, என்னை விட வேகமாக ஓடுற முயலோட போட்டி வச்சிருக்கேன். அவ பொழுது போக்குவதிலும் வீணாக பொழுது போக்குதல் தவ பொழுது நல்லதும்பாங்க. நான் கொஞ்ச நேரம் கூட வீணாக்காமல் நடந்தே ஆகணும். பையன், பாடி பாடி குத்துனாலும் பதறு அரிசி ஆகுமா? நீ ஓடி ஓடி பார்த்தாலும் முயலை முந்த முடியுமா? ஆமை,
அதிர அடிச்சா உதிர விளையும். அது மாதிரி முயற்சி செஞ்சா எல்லாம் முடியும். நீ வேணும்னா அதோ அங்கே படுத்திருக்கிற முயல் கூட போய் விளையாடு. கதை சொல்லி பையன் கொஞ்ச தூரத்தில் படுத்திருக்கிற முயல் கிட்ட போகிறான். பையன், முயலே முயலே, குத்துக்கல்லுக்கு என்ன குளிரா, வெயிலுங்கிற மாதிரி கவலையே இல்லாமல் படுத்திருக்கிறியே, வா விளையாடலாம். முயல், அகழியில் விழுந்த முதலைக்கு அதுவே சொர்க்கம்னு சொல்லுற மாதிரி நிழலில் படுத்து தூங்கினதால போன தடவை ஆமையிடம் தோத்து போயிட்டேன். இந்த தடவையாவது நான் முந்தி ஆகணும். அதனால் நான் வேகமாக ஓடணும். நீ வேணும்னா அதோ அங்கே இருக்கிற குட்டி சுவருக்கிட்ட கூட போய் விளையாடு. கதை சொல்லி அந்த பையன் கார்த்திகை மாதம் பிறைய கண்ட மாதிரி விளையாட ஆள் கிடச்சிருச்சுன்னு நினச்சி அந்த குட்டி சுவர் மேலே ஏறி குதிச்சு குதிச்சு விளையாடுறான். அது ரொம்ப பழைய சுவர். மழையில் வேற நல்லா ஊறி இருக்கு. இவன் ஏறி குதிச்சதும் பொல பொலன்னு இடிஞ்சு விடுது. அதில் இருந்த பூச்சி, எறும்பு, வண்டு எல்லாம் வெளியில் வருது. எறும்பு, அட பாவி, நாங்களே அதை விட்டாலும் கதி இல்லை, அப்பால போனாலும் விதி இல்லைன்னு நினச்சி தட்டி போட்ட ரொட்டிக்கு புரட்டி போட ஆள் இல்லாமல் இருக்கோம். உனக்கு தான் வேலை இல்லைன்னா நாங்கள் பாடுபட்டு சேர்த்து வச்ச பொருளை எல்லாம் இப்படி போட்டு உடச்சிட்டியே. கதை சொல்லி எறும்பு பூச்சி எல்லாம் கோபத்தோட அவன் கையில் காலில் ஏறி நறுக்கு நறுக்குன்னு கடிக்குதுங்க. அள்ளுறவன் பக்கத்தில் இருந்தாலும் கிள்ளுறவன் பக்கத்தில் இருக்கக்கூடாதுன்னு அந்த பையன் வலி பொறுக்க முடியாமல் கத்திக்கிட்டே ஓடுறான். அமாவாசை இருட்டில் பெருச்சாலிக்கு போன இடமெல்லாம் வழிதான் என்கிற மாதிரி காட்டுலையும் மேட்டுலையும் ஏறி விழுந்து வீட்டுக்கு ஓடி வந்து சேருறான். பையன், அம்மா அம்மா, ஊர் உலகத்தில் எல்லாரும் அவங்கவுங்க வேலையை பார்க்குறாங்க. எறும்பு கூட சும்மா இல்லாமல் வேலை செய்யுதுங்க. எனக்கு இப்போ தான் புத்தி வந்தது. என்னோட வேலை படிக்கிறதுன்னு எனக்கு புரிஞ்சிடுச்சு. இனிமே நானும் சும்மா இருக்காம ஒழுங்காக பள்ளிக்கூடம் போய் படிப்பேன். கதை சொல்லி அதுக்கு பிறகு அந்த பையன் நல்லபடியாக படிக்க தொடங்குறான். ஆளுக்கு ஒரு வேலைன்னு எல்லாருக்கும் புரிய வைக்கிறான். இத்தோட கதை முடியுது. இதுவரைக்கும் பொறுமையாக இருந்து பொம்மலாட்டத்தை பார்த்த உங்கள் எல்லாருக்கும் நன்றி நன்றி நன்றி. இயல் 1 பகுதி 5. குற்றிய லுகரம் குற்றிய லிகரம். நினைவு கூர்க. தமிழ் எழுத்துக்களை முதல் எழுத்து சார்பெழுத்து என இரு வகையாக பிரிப்பர். உயிர் 12 மெய் 18 ஆகிய 30 எழுத்துகளும் முதல் எழுத்துக்கள் எனப்படும். சார்பெழுத்து 10 வகைப்படும். அவை உயிர்மெய், ஆயுதம், உயிரெழபெடை, ஒற்றெழபெடை, குற்றிய லுகரம், குற்றிய லிகரம், ஐகார குறுக்கம், ஔகார குறுக்கம், மகர குறுக்கம், ஆயுத குறுக்கம் என்பனவாகும். சார்பெழுத்துகளில் ஒன்றான குற்றிய லுகரம் பற்றி இனி காண்போம். குற்றிய லுகரம். குழந்தை, வகுப்பு, பாக்கு ஆகிய சொற்களை சொல்லி பாருங்கள். 3 சொற்களிலும் கு என்னும் எழுத்தை உச்சரிப்பதில் வேறுபாடு இருப்பதை உணரலாம். அவ்வெழுத்து சொல்லின் முதலிலும் இடையிலும் வரும்பொழுது முழுமையாக ஒலிக்கிறது. சொல்லின் இறுதியில் வரும்பொழுது ஒரு மாத்திரைக்கு பதிலாக அரை மாத்திரை அளவே ஒலிக்கிறது. கு, சு, டு, து, பு, ரு ஆகிய 6 வல்லின உகரங்களும் சொல்லின் இறுதியில் வரும்போது ஒரு மாத்திரைக்கு பதிலாக அரை மாத்திரை அளவே ஒலிக்கும். இவ்வாறு தனக்குரிய ஓசையில் குறைந்து ஒலிக்கும் உகரம் குற்றிய லுகரம் ஆகும். குறுமை கூட்டல் இயல் கூட்டல் உகரம் குற்றிய லுகரம். எடுத்துக்காட்டு: காசு, எஃகு, பயறு, பாட்டு, பந்து, சால்பு. தனிக்குறில் எழுத்தை அடுத்து வரும் வல்லின உகரங்கள் ஒரு மாத்திரை அளவுக்கு முழுமையாக ஒலிக்கும். வல்லினம் அல்லாத உகரங்கள் எப்போதும் முழுமையாகவே ஒலிக்கும். இவ்வாறு ஓசை குறையாமல் ஒரு மாத்திரை அளவில் முழுமையாக ஒலிப்பதை முற்றிய லுகரம் என்பர். எடுத்துக்காட்டு: புகு, பசு, விடு, அது, வரு, மாவு, ஏழு. தெரிந்து தெளிவோம். தமிழில் எழுத்துக்களை குறிப்பிடுவதற்கு கரம், கான், காரம், கேனம் ஆகிய எழுத்து சாரியைகளை பயன்படுத்துகிறோம். குறில் எழுத்துக்களை குறிக்க கரம். எடுத்துக்காட்டு: அகரம், இகரம், உகரம், ககரம், மகரம். நெடில் எழுத்துக்களை குறிக்க கான். எடுத்துக்காட்டு: ஐகான், ஔகான். குறில் நெடில் எழுத்துக்களை குறிக்க காரம். எடுத்துக்காட்டு: மகாரம், ஏகாரம், ஐகாரம், ஔகாரம். ஆயுத எழுத்தை குறிக்க கேனம். எடுத்துக்காட்டு: அங்கேனம், அக்கேனம்.
குற்றிய லுகரத்தின் வகைகள். குற்றிய லுகரம் தனக்கு முன் உள்ள எழுத்தை கொண்டு 6 வகையாக பிரிக்கப்படும். நெடில் தொடர் குற்றிய லுகரம், ஆய்தத்தொடர் குற்றிய லுகரம், உயிர்த்தொடர் குற்றிய லுகரம், வன்தொடர் குற்றிய லுகரம், மென்தொடர் குற்றிய லுகரம், இடைத்தொடர் குற்றிய லுகரம். நெடில் தொடர் குற்றிய லுகரம் தனி நெடிலை தொடர்ந்து வரும் குற்றிய லுகரம் நெடில் தொடர் குற்றிய லுகரம் எனப்படும். இவை ஈரெழுத்து சொற்களாக மட்டும் அமையும். எடுத்துக்காட்டு: பாகு, மாசு, பாடு, காது, ஆறு. ஆய்தத்தொடர் குற்றிய லுகரம். ஆய்த எழுத்தை தொடர்ந்து வரும் குற்றிய லுகரம் ஆய்தத்தொடர் குற்றிய லுகரம் எனப்படும். எடுத்துக்காட்டு: எஃகு, அஃது. உயிர்த்தொடர் குற்றிய லுகரம் தனி நெடில் அல்லாத உயிர்மெய் எழுத்தை தொடர்ந்து வரும் குற்றிய லுகரம் உயிர்த்தொடர் குற்றிய லுகரம் எனப்படும். எடுத்துக்காட்டு: அரசு, ரா, இரு குட்டல் ஆ. 9, பா, இப்பு குட்டல் ஆ. கயிறு, ஈ குட்டல் இ. வரலாறு, லா, ஈ குட்டல் இல் குட்டல் ஆ. வன்தொடர் குற்றிய லுகரம் வல்லின, இக்கு, இச்சு, இட்டு, இத்து, இப்பு, இர் மெய் எழுத்துக்களை தொடர்ந்து வரும் குற்றிய லுகரம் வன்தொடர் குற்றிய லுகரம் எனப்படும். எடுத்துக்காட்டு: பாக்கு, பேச்சு, பாட்டு, பத்து, உப்பு, பற்று. மென்தொடர் குற்றிய லுகரம் மெல்லின, இங், இஞ்ச், இந்த், இம், இன் மெய் எழுத்துக்களை தொடர்ந்து வரும் குற்றிய லுகரம் மென்தொடர் குற்றிய லுகரம் எனப்படும். எடுத்துக்காட்டு: பங்கு, மஞ்சு, பண்பு, பந்து, அம்பு, கன்று. இடைத்தொடர் குற்றிய லுகரம் இடையின, இ, இர், இல், இவ், இல், இல் மெய்யெழுத்துக்களை தொடர்ந்து வரும் குற்றிய லுகரம் இடைத்தொடர் குற்றிய லுகரம் எனப்படும். எடுத்துக்காட்டு: எய்து, மார்பு, சால்பு, மூழ்கு. தெரிந்து தெளிவோம். வ, இவ் என்னும் எழுத்தை தொடர்ந்து வரும் குற்றிய லுகர சொற்கள் இல்லை. மேலும் சு, டு, ரு ஆகியவை இறுதியாக அமையும் இடைத்தொடர் குற்றிய லுகர சொற்களும் இல்லை. குற்றிய லிகரம் வரகு கூட்டல் யாது. இந்த இரு சொற்களையும் சேர்த்து விரைவாக ஒலித்து பாருங்கள். வரகியாது என ஒலிப்பதை அறியலாம். முதல் சொல்லின் இறுதியில் உள்ள கு என்னும் எழுத்து கி என்று ஒலிக்கிறது. அதுவும் முழுமையாக ஒரு மாத்திரை அளவில் ஒலிக்காமல் அரை மாத்திரை அளவாக குறைந்து ஒலிக்கிறது. இவ்வாறு தன் ஒரு மாத்திரை அளவில் குறுகி ஒலிக்கும் இகரம் குற்றிய லிகரம் எனப்படும். குறுமை கூட்டல் இயல் கூட்டல் இகரம் குற்றிய லிகரம். குற்றிய லிகரம் 2 இடங்களில் மட்டும் வரும். இடம் 1. குற்றிய லுகர சொற்களை தொடர்ந்து யகரத்தை முதல் எழுத்தாக கொண்ட சொற்கள் வரும்பொழுது குற்றிய லுகரத்தில் உள்ள உகரம் இகரமாக மாறும். அந்த இகரம் தனக்குரிய ஒரு மாத்திரை அளவிலிருந்து அரை மாத்திரை அளவாக குறைந்து ஒலிக்கும். எடுத்துக்காட்டு: கொக்கு கூட்டல் யாது, கொக்கியாது. இக்கு கூட்டல் உ, இக்கு கூட்டல் இ. தோப்பு கூட்டல் யாது, தோப்பியாது. இப்பு கூட்டல் உ, இப்பு கூட்டல் இ. நாடு கூட்டல் யாது, நாடியாது. இட்டு கூட்டல் உ, இட்டு கூட்டல் இ. எனப்படுவது கூட்டல் யாது, எனப்படுவதியாது. இத்து கூட்டல் உ, இத்து கூட்டல் இ. இடம் 2. மியா என்பது ஓர் அசைச்சொல். ஓசை நயத்திற்காக வருவது. இதில் மி, இல், மீ, இம் கூட்டல் இ உள்ள இகரம் குற்றிய லிகரம் ஆகும். இது சொற்களில் இடம்பெறும் போது தனக்குரிய மாத்திரை அளவிலிருந்து குறைந்து ஒலிக்கும். எடுத்துக்காட்டு: கேல் கூட்டல் மியா, கேன்மியா. செல் கூட்டல் மியா, சென்மியா. குற்றிய லிகரம் தற்போது உரைநடை வழக்கில் இல்லை, இலக்கியங்களில் மட்டுமே உள்ளது. கலை சொல்லறிவோம். ஊடகம், மீடியா. மொழியியல், லிங்குஸ்டிக்ஸ். ஒலியியல், ஃபோனோலஜி. இதழியல், ஜேர்னலிசம். பருவ இதழ், மேகசின். பொம்மலாட்டம், பப்பட்ரி. எழுத்திலக்கணம், ஆர்த்தோகிராஃபி. உரையாடல், டயலாக்.